கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை சங்கீதக்காரன் 119 சங்கீதத்திலே 1வது வசனம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களெல்லாம் உத்தமர்கள் என்று சங்கீதக்காரன் பதிவு செய்கிறார். இந்த வேதத்தை நாம் எப்படி படித்து அதன்படி நடந்து கொள்ளுகிறோம்? வேதத்தை படித்து விடலாம், ஆனால் அதன்படி நடக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அதன்படி வாழறோமா என்பதுதான் கேள்வி. நாம் படித்து அதை உள்வாங்கி அதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்து அதை பிரதிபலிக்கின்ற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் படித்து அதிலே காணப்படுகிற ஆழமான சத்தியங்களை, சிந்தனைகளை, ஆண்டவருடைய அந்த உறுதியான வாக்குகளை நாம் கடைபிடித்து வாழ்க்கை வாழ்கின்ற போது நீங்களும் நானும் உத்தம மக்கள், உத்தமர்கள் என்று சங்கீதக்காரன் பதிவு செய்கிறார். 1ஆம் சங்கீதத்திலே கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, ஒளியாய் இருக்கிறது என்பதெல்லாம் சங்கீத புத்தகத்திலே நாம் படிக்க முடிகிறது. அதனாலே கடவுளுடைய பிள்ளைகளே, வேதத்தை நாம் படிக்காமல், வேதத்தை படித்தும் கதை புத்தகம் போல், ஒரு வரலாறு போல் அதை பயன்படுத்தாமல், ஆண்டவருடைய வார்த்தை அது நம் மூலமாய் பேசுகிறது, தினந்தோறும் பேசுகிறது என்ற அந்த விசுவாசத்தோடு வேதத்தை படித்து அதன்படி நடக்கின்ற, அதன்படி வாழ்கின்ற மக்களாய் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மேல் பிரியப்படுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், அவர் நம் மூலமாக மகிமை அடைவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.